நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஆறுமுகம் கல்யாணம் பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சாரதா. பாவம் அன்னபூர்ணி. மயன் கல்யாணம் நடந்துருமுன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அன்னபூர்ணி. எல்லாத்தையும் அந்த சம்பத்து போய் வந்து கெடுத்துட்டாங்க. ஆமாங்க, எனக்குமே அன்னபூர்ணி அத்தாச்சியை பார்த்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. யாரு சின்னதனோட பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை? எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சவன். அந்த குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்தாத்தான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அப்பா, நான் பெங்களூர் கிளம்புறேன்ப்பா. இருமா, நானே வந்து பசி ஏற்றி விடுறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் ஆட்டோக்கார அண்ணா கிட்ட சொல்லிட்டேன், அவர் வந்துட்டாரு. நான் அப்படியே ஆட்டோலயே போயிட்டு பஸ்ல ஏறிக்கிறேன். இன்டர்வியூ முடிச்சுட்டு எப்பமா திரும்பி வருவேன்? 2 நாள்ல வந்துருவேன்ப்பா. சரிம்மா, நல்லபடியா இன்டர்வியூ முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? சரிப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. சிந்து, நான் போயிட்டு வரேன். ஏன் பைரவி, நீ உள்ளூர்ல இருந்தே வேலை தேடக்கூடாதா? வெளியூருக்கு போய் தான் வேலை தேடணுமா? உனக்கு தெரியாதா, நான் படிச்ச படிப்புக்கு இங்க எல்லாம் வேலையே கிடைக்காதுக்கா. அங்க போனாதான் கிடைக்கும். என்னோட ஆசையே பெரிய சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான். நான் இங்க இருந்தா ஆக முடியுமா? நீயே சொல்லு. என் தங்கச்சி பெரிய சயின்டிஸ்ட்னா எனக்கும் பெருமைதே. ஆனா உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதே கஷ்டமா இருக்கு. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்ப நாம வீடியோ கால்ல பேசிக்கலாம். அக்கா, தூரம் எல்லாம் இந்த காலத்துல ஒரு விஷயமே கிடையாது. சரி பைரவி, நல்லபடியா போயிட்டு வா. சரி, வரேன்ப்பா. வரேம்மா. தம்பி கணேசா, பைரவியை பெங்களூர் பஸ்ல ஏற்றி விட்டுறணும். சரிண்ணா. சரி, பத்திரமா போயிட்டு வா. பாய்ப்பா. பாய் பாய். பாய்மா. பாய்.